ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தூர் விலை கிராமிற்கு ₹40 அதிகரித்த நிலையில் இன்று மாலை இரண்டாவது முறையாக தங்கத்தூர் விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹40 அதிகரித்திருந்தது. 22 கேரட் 1 கிராம் ₹11,350 ஆகவும், ஒரு சவரன் ₹90,800 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் ₹12,382 ஆகவும், ஒரு சவரன் ₹99,056 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹2 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹168 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று மாலை இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. இப்போ மதியம் 1:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து தாங்க காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. 2 பைசா மட்டும்தான் வீக்காக இருக்குங்க. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு மாலை தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ₹20 இருந்து ஒரு ₹50 வரைக்கும் தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது ₹11,350 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ₹20 ₹50 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. அடுத்து வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு எதுவும் மாற்றம் இல்லாமல் தாங்க இருக்குது. அதனால் வெள்ளியோட விலையில் இதே விலையில், அதாவது ₹168 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தங்கம் மட்டும் சர்வதேச லெவலில் சின்ன ஏற்றம் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் ஸோ ஓரளவுக்கு அதே நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. அதாவது ₹11,100 இந்த ₹11,300 அந்த ரேஞ்சிலே தான் அப் அண்ட் டவுன் ₹100 ₹200 அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு யூஎஸில் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்மளுக்கு ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போன மீட்டிங்லேயே சொன்னதுனால அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஏதாவது நியூஸ் வந்தால் தான் நமக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கலாம், இல்லை குறையலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில பாண்ட் வேறு அதாவது போட்டிருந்த டேரிஃபில் 10% குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது பாண்ட் சைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பெரிய அளவுக்கு நியூஸ் எதுவும் இல்லைங்கிறனால தங்கத்தோட விலை மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகாமல் தான் இருக்குங்க. ஸோ மாதத்தின் முதல் வாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தங்கத்தோட விலை இன்னும் இந்த மாதத்தில் இன்னும் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பெரிய அளவுக்கு இப்போதைக்கு நியூஸ் இல்லாதனால தங்கம் அதிகரிக்கும் இல்லை குறையும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ₹12,200 கிட்ட போகிறப்பெல்லாம் ஃபுல் ஸ்பீடாக தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே இருந்தது. தற்பொழுது டக்குன்னு குறைஞ்சிட்டு இப்போ ஒரு ₹11,300 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் நின்றுட்டுருக்குதுங்க. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி ஒரு விலை குறைப்பு இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சராசரி மதிப்பு நல்லாவே இருக்குங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஓகே விவர்ஸ், மாலை ரேட் அப்டேட் ஆனாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இரவு 9 மணி வீடியோவில் எப்படி இருக்குது நாளைக்கு ரேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.